வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த நாளில் இன்று என்ற தொடரிலே கடந்த காலங்களில் இதே நாளில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன என்று அசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று ஜூலை 10 தற்கால மின்னியலின் காப்பாளர் என போற்றப்படும் நிக்கோலா டெஸ்லா அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1856. மிகப்பெரிய மின்னணுவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த இவர் வேதாந்த கொள்கைகளின் முடிவுகள் வியக்கத்தக்க அளவு பகுத்தறிவுக்கு ஒத்திருப்பதாக சுவாமி விவேகானந்தரிடம் கூறிய அப்போதைய தலைசிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவராக திகழ்ந்தார். ஆர் நாராயணசாமி என்ற இயற்பெயர் கொண்ட பல அற்புதமான சிறுகதையை தமிழுக்கு தந்த எழுத்தாளர் கரிச்சான் குஞ்சு அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1919. இவர் சமஸ்கிருதம் தமிழ் இரண்டிலும் வித்வான் பட்டம் பெற்றவர். தமிழ் நவீன இலக்கியத்தின் முன்னோடியாக திகழ்ந்த நாவல், சிறுகதைகள், நாடகம் என பல துறைகளில் சாதனை படைத்த எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1930. கீழ வெண்மணி படுகொலைகளை மையமாக வைத்து எழுதிய இவரது குருதிப்புணல் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. பத்மஸ்ரீ, சரஸ்வதி சம்மான் விருது, பாரதிய பாஷா பரிஷத் விருதுகள் உட்பட பல விருதுகள் வழங்கி இவர் கௌரவிக்கப்பட்டுள்ளார். ஒற்றையர் பிரிவில் 3 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களையும், இரட்டையர் பிரிவில் 2 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களையும் வென்ற அமெரிக்காவின் டேவிஸ் கோப்பை அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கருப்பின வீரர் என்ற சிறப்பு பெற்ற டென்னிஸ் வீரர் ஆர்தர் ஆஷே அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1943. பிரபல முன்னாள் கிரிக்கெட் வீரர் அணித்தலைவர் திரு சுனில் கவாஸ்கர் அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1949. பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் கல்சி கே நாயுடு வாழ்நாள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரும் பாரதத்தின் தற்போதைய இராணுவ அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1951. இவர் உத்தரப்பிரதேச முதல்வராகவும் மத்திய உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். உலகின் முதல் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான டெல்ஸ்டார் 1 விண்ணில் ஏவப்பட்ட நாள் இன்று. ஆண்டு 1962. பகாமாஸ் நாடு பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் பெற்ற நாள் இன்று. ஆண்டு 1973. இந்த நாடு அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு கூட்டமாகும். தொடர்ந்து அந்த நாளில் இன்று என்ற இந்த தொடரை கேட்டு மகிழ்வோம். ஆர்வமுள்ள பிறருக்கும் இந்த தொடரை பகிருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.